எல்பிஜி எரிவாயு ஒரு தட்டுப்பாடு இருப்பதாக ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. முக்கியமாக ஹோட்டல்ஸு, நிறைய ஹாஸ்டல்ஸ், மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் வீடுகளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தாலும் வீடுகளில் பல பேர் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அதனால் இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் விரைவிலே ஒன்றிய அரசாங்கம் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நிர்மலா சீதாராமன் மக்கள் இல்லைங்க, அப்படி அவங்க சொல்லியிருந்தால் அது நிஜமாகவே தவறான ஒன்று. அப்படி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு போர் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அப்பொழுது மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அவர்களுடைய அன்றாட தேவைகளை அவர்களுக்கு தந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இல்லைங்க, விரைவில் தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரல, அதுக்குள்ளே தேர்தல் அறிக்கையை வெளியிட முடியாது இல்லையா? இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால் அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு இளம் பெண்ணுடைய உயிரிழக்க ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிகள், 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். இல்லைங்க, 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் குற்றவாளிகள்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்.